படம் எப்படி இருக்கு? ஆல்ரெடி வந்த படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அதே படத்தை திரும்பவும் பாக்குறோம். பார்த்த படம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இல்லாம ஒரு சீனையும் நம்ம புதுசா பாக்குற மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐயாசாமி காமெடி எல்லாம் ஒரு 1000 தடவை பார்த்திருப்போம். இருந்தாலும் தியேட்டர்ல சிரிப்பு ஒருத்தனா பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் ஆயிருக்கு எல்லாமே. அது என்னன்னா அந்த வைப். நீங்க தனியா போட்டு பார்த்தா கூட ஒரு எனர்ஜி இருக்குமான்னு தெரியல. அந்த அந்த மக்களோட உட்காந்து பார்க்கும்போது இந்த தங்கச்சிங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க பாத்தீங்களா? அது ஒரு தனி எப்படி சொல்றது? நான் ஒரு தெரி மெர்சல் இந்த மாதிரி படம் தியேட்டர்ல ஒரு வைப் இருக்கும். இதெல்லாம் என்ன என்ஜாய் பண்ணுவாங்க? அந்த மாதிரி படங்கள் தான் நம்ம தளபதினாலே ஒரு செட் பண்ணிட்டோம். ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு செட் பண்ணிட்டோம். திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ சச்சின் போது என்னடா இது கொஞ்சம் இதுவா இருக்கு. உள்ள போய் பார்த்தா அப்படியே வேற, கம்ப்ளீட்டா வேற. எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்றாங்க. ஒரு படம்னா ஸ்டார்டிங் ஒரு சீனு இல்ல ஒரு ½ an hour கொஞ்சம் கத்திட்டு இருக்கலாம், ஓகே பரவாயில்ல. படம் முடிவு வரைக்குமா கத்திட்டு இருப்பாங்க. கடைசி சீன்ல நம்ம அன்சிகாவும் சாரி அந்த பொண்ணு பேரும் ஜெனிலியாவும் தளபதியும் கட்டி அதுக்கு அந்த கத்திட்டு கிடக்குறாங்க உள்ள. என்னடா நீங்க எல்லாம் அடங்கவே மாட்டீங்களா? இந்த அளவுக்கான ஒரு எனர்ஜின்ற மாதிரி அவங்க என்னன்றாங்கன்னா தளபதியை 2.5 மணி நேரத்துக்கு பார்த்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தளபதியை காமிச்சிட்டே வேற எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்ப நீங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து குஷி வந்தாலும் பரவாயில்ல போல, காவலன் வந்தாலும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க போல. நீங்க பாத்தீங்களா இல்லையா? புதுசா இன்னைக்கு 10 வருஷம் ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு ஷோ கிடைக்கல. ஃபுல்லா சச்சின் ஆக்குபை பண்ணிருக்கு. ஹவுஸ் ஃபுல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் டே ஹவுஸ் ஃபுல்லு. போன வாரம் வந்த படத்துக்கும் ஷோ கிடையாது, தூக்கிட்டாங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி தளபதி சினிமாலையும் நம்பர் 1, அதே மாதிரி அரசியலும் நம்பர் 1 வருவார். என்ன எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த டீம் கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஆக்சுவலா ரிலீஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி வரும்போது ரிலீஸ் பண்ண வேண்டியது அடுத்த வாரம் இப்ப ரிலீஸ் பண்றாங்க. அது ஒரு நாகரிகம். அந்த நாள் தலையோட நாள், அது அவர் செலிப்ரேட் பண்ணணும். அதுல நம்ம குறுக்கிடக்கூடாது. ஆனா இப்ப இருக்கவங்களுக்கு அந்த அறிவு கூட கிடையாது. ஃபேர்வெல் தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன் வருது, கூட பராசக்தின்னு ஒண்ணு கொண்டு விடுறானுங்க. நீ எத்தனை படத்தை விட்டாலும் தளபதி தான் நம்பர் 1, அவர் தான் டாப். அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. நாங்க சிவகார்த்திகேயன் பராசக்தியை நாங்க ஓடிடியில கூட பார்த்து போனாங்க, பிரச்சனை கிடையாது. ஜனநாயகன் நாங்க ஓடிடியில பார்க்க முடியுமா? அந்த செலிப்ரேஷன் எங்களுக்கு கிடைக்குமா? மக்கள் அந்த மைண்ட் இருக்கும். ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த சீப்பா இந்த ரெட் ஜெயிண்ட் இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்கன்னாக்கா வேணும்னு போட்டி இறக்கி விடுறோம் அப்படின்னு பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு மனுஷன் கடைசி ஃபேர்வெல் முடிச்சுட்டு போறாரு. அவருக்கு எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, தலை ரசிகர் தளபதி தொண்டன்னு வந்துட்டாங்க. அவன் முதல் கொண்டு திருந்துறான். தவிர ஒரு சில இந்த அந்நிய சக்திகள் இருப்பாங்க, அவங்க பண்ற வேலை ரொம்ப வருத்தமா இருக்கு. தளபதி அவர்கள் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது, சாக்லேட் பாயா பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. என்ன வருத்தம்னாக்கா அவரோட கடைசி படம் வருது, திரும்ப அவரோட புது பரிமாணங்கள்ல பார்ப்போமா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்காக வராரு அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவரு சினிமா ஃபீல்டை விட்டுட்டு வராரு அப்படின்னும் போது இந்த மாதிரி படங்கள் மூலியமா எங்க மனசுல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. நல்ல தளபதி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. பயங்கரமா நான் சொன்னேன், அந்த ஐயாசாமி காமெடி எல்லாம் ஒரு 1000 தடவைக்கு மேல பார்த்திருக்கோம். நிறைய மீம்ஸாவோ ட்ரோல்ஸாவோ எல்லாத்துக்கும் அதை போட்டிருப்போம். பயங்கரமா இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி இருக்கு. அந்த ஒரு எனர்ஜியை கூட இருக்க ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சீன் போர் அடிக்கல. சந்தானம் தூக்கி சாப்பிட்டவரு இப்ப வடிவேல் பீக்ல வந்த மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. வேற லெவல். உண்மையிலேயே ஒரு சீன் கூட போர் அடிக்கலங்க. பயங்கரமா இருக்கு. ஃபைட் சீனை என்ஜாய் பண்றாங்க எல்லாரும். உள்ள அந்த லவ் போர்ஷன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் கத்திட்டு இருக்காங்கன்னா பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும் சச்சின் படம். ஆனா உண்மையை சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரியாது, இந்த படம் சந்திரமுகி கூட வந்த படம். 200 நாள் ஓடிச்சு. கலைப்புலி தானுவே அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 200 நாள் ஓடின படம். பட் அந்த அளவுக்கு நம்ம பெருசா தெரியல. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் அவருக்கு இருந்தான்னு ஒரு பெரிய ஆச்சரியம். பட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் படிக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த பசங்க எல்லாம் அந்த அளவுக்கு படத்தை கொண்டாடும் போது அது நம்மள மீறி ஒரு வைப் வருதுன்னா பாத்துக்கோங்களேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்ப பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா இருக்கு இவங்களோட பாக்குறதுக்கு. அப்ப வாரம் படத்தை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. வேற எதுவும் ஆனா இப்ப வர படங்கள் நம்பி உட்கார முடியல. தளபதி படத்தை எடுத்து போனோம். எந்த படங்களும் போறாங்க பாக்குறோம்னா நாங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு பாக்குறோம்ன்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து அனுப்புது. நான் என்ன சொல்றேன், கலெக்ஷன் எல்லாம் 2வது. நான் சந்தோஷமா இருந்தேனா அவ்வளவுதான், எனக்கு அது போதும். எனக்கு இந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என்ன பயங்கரமா அதாவது என் மக்கள் சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படலாம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு நீ 1000 கோடி கொடுத்தாலும் இணையாவாது. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுங்க. சூப்பர். தளபதி ஆல்வேஸ் அல்டிமேட். நன்றி.